Recently I've been talking about the Bema judgment. சமீப நாட்களிலே நாம் இந்த பீமா நியாய தீர்ப்பை குறித்து பேசிக் கொண்டு வந்தேன். Bema judgment is for those who are raptured. பீமா நியாய தீர்ப்பு என்பது ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களுக்கு. And more than calling it a Bema judgment, it's a Bema prize giving ceremony. பீமா நியாய தீர்ப்பு என்று சொல்வதை காட்டிலும் பீமா பரிசளிக்கும் மேடை என்று நான் சொல்லுவேன். Only those who have never accepted Jesus Christ will be raised up to stand before the white throne judgment. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மாத்திரமே அவர்கள் திரும்ப உயிரோடு எழுப்பப்பட்டு பிதாவுக்கு முன்பாக இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் நிறுத்தப்படுவார்கள். I assume they would be told, in all your life that you lived on earth, you never knew who truly is God. Have a last look before you are sent to Gehenna. நான் நினைக்கிறேன் அவங்க இப்படி சொல்லப்படுவாங்க. உன் வாழ்க்கை முழுக்கும் உண்மையான மெய்யான தேவன் சத்திய தேவன் யார் என்பதை நீ அறிந்து கொள்ள விருப்பப்படலை. சரி, உன்னுடைய நித்திய ஆக்கினைக்கு போவதற்கு முன்பாக ஒரு முறை பார்த்துக்கோ இந்த சத்திய தேவன் யார் என்பதை ஒரு முறை பார்க்க அனுமதிப்பாங்க நான் நம்புறேன். So as a church we are all waiting for the Bema judgment for two rewards. இந்த பீமா நியாய தீர்ப்புக்கு ஒரு திருச்சபையாய் ரெண்டு பலன்களுக்காக நாம் அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். Turn to 2 Corinthians chapter 5 verse 10. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு நேரே உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Let me read it for you in English first. ஆங்கிலத்திலே முதலாவது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். For we must all appear before the judgment seat of Christ, so that each one may receive good or evil according to what he has done in the body. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். So the Lord is giving us a prize for the holiness. இங்கே நம்முடைய பரிசுத்தத்திற்கென்று ஆண்டவர் ஒரு பரிசை அளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். So that is the first reward. அதுதான் நாம் பெற்றுக்கொள்ளும் முதல் பலன். The second one is in 1 Corinthians chapter 3. இரண்டாவது பலன் நாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே chapter 3 from verse 10 to 15. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10 இலிருந்து 15 வசனங்களிலே Talking about this reward, let me cut a long story short. இந்த பலனை குறித்து சொல்லும் பொழுது நீண்ட கதையை நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். So it's about the ministry we do. இது நாம் செய்யும் ஊழியத்தை குறித்தது. What is the foundation we have put? எப்பேற்பட்டதான அஸ்திவாரத்தை நாம் போட்டிருக்கிறோம். Is it in gold, silver, precious stones, wood, hay or stubble? அது பொன்னா வெள்ளியா விலையேற பெற்ற கல்லா மரமா புல் அல்லது வைக்கோலா? There is no other foundation than the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அன்றி வேறு எந்த அஸ்திபாரமும் இல்லை. Have we preached exactly what is written here? இங்கே எழுதப்பட்டதின்படியே நாம் பிரசங்கித்திருக்கிறோமா? Or have you made it easier for the people to like your preaching? உங்களுடைய பிரசங்கத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் ஈர்க்கப்படும்படிக்கு அதை இன்னும் லகுவாக்கி விட்டீர்களா? And the Lord is saying that it would be tested with nothing than fire. அது ஆண்டவர் சொல்லுகிறார் அது அக்கினியே என்று வேறொன்றிலும் சோதிக்கப்படாது என்று. When gold goes through it, it comes out purer. பொன்னானது அந்த அக்கினி சோதனைக்குள்ளே கடந்து வரும் பொழுது இன்னும் சுத்த பொன்னாக வெளியே வரும். But if you have used only hay and stubble, nothing will come out but ashes. ஒருவேளை புல்லியும் வைக்கோலையும் நீங்க பயன்படுத்தி இருப்பீங்களானா வெளியே வருவது சாம்பலா தான் இருக்கும். So what is the reward you are going to get for the ministry that you have done? அப்படியானால் நீங்கள் செய்த இந்த ஊழியத்திற்குண்டான் பெறப்போகிற பலன் என்ன? So we see this reward number 1, reward number 2. இங்கே முதற் பலன் இரண்டாவது பலன் என்று இரண்டு விதமான பலன்களை நாம் பார்க்கிறோம். And now let's finish Luke chapter 16, whatever that needs to be done. நாம் கவனித்துக் கொண்டிருந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்திற்கு நாம் திரும்ப வருவோம். And now verse 11 says, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, if then you have not been faithful in the unrighteous mammon, who will entrust to you the true riches? அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? You are not conducting yourself properly with money. How can I give you the true riches? உலக பணத்திலேயே நீங்க உண்மையா இல்லை சரியா நீங்க நடந்து கொள்ளல, மெய்யான ஐஸ்வர்யத்தை மெய்யான நன்மையை என்னால் உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்னு கேட்கிறாரு.
When Peter and John went to that gate, beautiful gate, he said, "Silver and gold have I none." அலங்கார வாசலுக்கு முன்பாக பேதுருவும் யோவானும் நின்று கொண்டிருக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க? வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்திலே இல்லை. You mean to say God would not have known that there is nothing inside? ஒண்ணுமே இல்லைன்றது ஆண்டவர் அறியாம இருந்திருப்பான்னு நீங்க நம்புறீங்களா? But such as I have give I thee. ஆனாலும் என்னிடத்திலே உள்ளதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். Get up and walk. எழுந்து நட. He walked. அவன் நடந்தான். Right? So I don't know. I am not talking about any person. I don't have anyone in my mind. But when Peter said, "Silver and gold have I none," he really didn't have anything. நான் வேற யாரை குறித்து சொல்ல யாரையும் மனதில் வச்சு நான் பேசல. ஆனால் பேதுரு யோவானும் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லும் பொழுது நான் உண்மையாகவே நம்புகிறேன் அவனிடத்தில் அது இல்லாமல் தான் இருந்திருக்கும். If you want the true riches, you must learn to be prudent with your money. மெய்யான ஐஸ்வர்யம், மெய்யான பலன் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்றால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த அநீதியான உலக பொருளான பணத்திலே நீங்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். And then we go to verse 12. 12ஆம் வசனத்திற்கு வருகிறோம். And if you have not been faithful in that which is another's, who will give you that which is your own? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? So God is saying, are you handling Vinod's money carefully? Or you're just thinking, after all it's Vinod's money. ஆண்டவர் இப்படி கேட்கிறதா, வினோத்தினுடைய பணத்தை நீ ஜாக்கிரதையா செலவு பண்றியா? வினோத்தினுடைய பணம் தானே அப்படின்னு நினைக்கிறியா? When I get money, then I will be careful. எனக்கு பணம் வந்துச்சுன்னா நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். All the souls that we have in this church is not Pastor Christopher's. It belongs to the Lord Jesus Christ. All of you belong to Jesus Christ. இங்கே கூடி வந்திருக்கிற எல்லா ஆத்துமாக்களும் பாஸ்டர் கிறிஸ்டவருடைய ஆத்துமாக்கள் அல்ல. நீங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். And I've told you very clearly, I have only one desire. I want to see all the 70 of us make it to heaven. நான் பல முறை சொல்லியிருக்கு, எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வாஞ்சை இங்க இருக்கக்கூடிய 70 பேரும் பரலோகத்திலே காணப்பட வேண்டும். I don't know how your future on earth will be. I don't know. எனக்கு உண்மையாவே தெரியாது பூமியில உங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று. But I want to prepare you for eternity. ஆனாலும் உங்களை நித்தியத்திற்கென்று நான் ஆயத்தப்படுத்த விரும்புகிறேன். So that is why we have meetings in our church. A lot of people come forward. They bring their unrighteous mammon. We have evangelical meetings. Why do we do that? Because you have all learned this lesson. ஆகையால் தான் நம்ம சபையில திரும்ப கூட்டம் நடக்குது. உங்களுடைய அநீதியான உலக பொருளை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துறோம். ஏன் இதெல்லாம் செய்றோம்? இதெல்லாம் நீங்க கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இதன் மூலமாக நாம் ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்பதை. So the unjust steward was not faithful with the little he had, and he lost his job, and he also lost eternity. தன்னுடைய இருக்கிற குறைவான அந்த காரியத்திலே அநீதி உள்ள அந்த உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவனாய் இல்லாத காரணத்தினால் தன்னுடைய வேலையும் இழந்து விட்டான், தன்னுடைய நித்தியத்தையும் அவன் போக்கடித்து விட்டான். I know there are some lovely people in this church who are truly getting ready for his coming. இந்த சபையில் அருமையான சில ஜனங்கள் உண்டு. நீங்கள் அவருடைய வருகைக்கு எல்லா விதத்திலும் மெய்யாகவே ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறீர்கள். And finally we go to verse 13, which we are all familiar because we have already seen it in the Sermon on the Mount. 13ஆம் வசனத்தை நம்ம கடந்து வருவோம். இது நமக்கு ரொம்ப பரிச்சயமானது. இதை நம்ம ஏற்கனவே மலை பிரசங்கத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். No servant can serve two masters, for either he will hate the one and love the other, or he will be devoted to the one and despise the other. You cannot serve God and mammon. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். So whenever I go to new churches and I get to preach this part, I ask them, who are the two masters that God is talking about? எப்பொழுதெல்லாம் புது சபைகளுக்கு போய் இந்த பகுதியை நான் பிரசங்கிக்கும் பொழுது நான் உங்களிடத்துல கேட்பேன், அங்க இருக்கக்கூடிய அந்த 2 எஜமான்கள் யார்? இயேசு கற்றுக் கொடுத்த 2 எஜமான்கள் யார் என்று நான் கேட்பேன். It's good to know the lie of the land, right? அங்க தேசத்துல நம்ம இருக்கக்கூடிய பொய்யை நம்ம அறிந்து கொள்றது நல்லதுதான் இல்லையா? Yeah, how deep the well is. எந்த அளவுக்கு அந்த கிணறு ஆழமா வெட்டப்பட்டிருக்கிறது. And they would invariably say Jesus Christ
and Satan. அவங்க எப்பவுமே என்ன தெரியுமா, எங்க போனாலும் ஒண்ணு கண்டிப்பா சொல்லிடுவாங்க. இந்த ரெண்டு எஜமான்கள் யாரு? இயேசுவும் சாத்தானுன்னு சொல்லுவாங்க. But Satan is not at all here in the argument. ஆனா இந்த வாதத்துல பிசாசானவன் இல்லவே இல்லைங்க. So the one master is God and the other master is money. ஒரு எஜமான் தேவனை குறிக்கிறது, இன்னொரு எஜமான் பணத்தை குறிக்கிறது. Where your treasure is where your heart will be. உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உன் இருதயமும் இருக்கும். We have to be very careful, very prudent with the money that God has blessed us with. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து அருளி இருக்கிற ஐஸ்வரியத்திலே நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும். I remember in the book of Deuteronomy. உபாகமம் புத்தகத்திலே ஒரு காரியம் எனக்கு நினைவில் வருகிறது. Deuteronomy 8 verse 17 and 18. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். Beware lest you say in your heart, my power and the might of my hand have gotten me this wealth. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. Verse 18 is very conclusive. 18ஆம் வசனம் முடிவுரையாகவே இருக்கிறது. You shall remember the Lord your God. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. He who gives you power to get wealth. அவரே ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். Whether you are rich or poor, நீங்க பணக்காரரோ ஏழையோ, it is all given by the Lord to you. எல்லாமே ஆண்டவரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுதாங்க. But the one thing you can do, ஆனா ஒண்ணு நீங்க செய்யலாம். with what little or with much you have, use your money wisely as we have learnt in this parable. கொஞ்சமா இருக்கோ திரளா இருக்கோ ஒண்ணு மட்டும் நீங்க செய்யலாம். இன்றைக்கு இருக்கிற இந்த ஓமையில நம்ம கற்றுக்கொண்டது போல அந்த கொஞ்சத்தையும் அதிகத்தையும் நீங்க ஞானமா புத்தியா பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்க.